பார்த்தீங்களா சகோ காமெடியை? திருச்சியில் முதலமைச்சர் விஜய் கலந்துக்கிட்ட நிகழ்ச்சியில் சில தாவேக்கா தொண்டர்களை உள்ள போல இருக்கு. அதுக்கு இவனுங்க என்ன பண்ணியிருக்கானுங்க, வெளியே நின்றுக்கிட்டு திமுக அராஜக மொழிக திமுக அராஜக மொழிகன்னு கோஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன மேட்ச்சு என்ன டீம்னே தெரியாமல் இவங்கெல்லாம் கோஷம் போடுறாங்க பாருங்க. உண்மையிலே இந்த அணில்களோட உலகமே தனிதான் போல இருக்கு. சகோ, இது காமெடியான விஷயம் இல்லை, நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயம். விஜய் என்ற நடிகன் எந்த அளவுக்கு நம்ம இளைஞர்களை சிந்திக்கும் திறனற்றவர்களாக ஆக்கி வச்சுருக்காங்க அப்படின்றதுக்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டு. என்ன சகோ சொல்கிறீங்க? அட ஆமாம் சகோ, அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் உண்மையிலே நம்புகிறாங்க நம்ம வெளியே நிற்கிறதுக்கு காரணம் திமுக செஞ்ச சரிதான் அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு யோசிக்கும் திறனே கிடையாது. இங்கே நடக்கிறது தாவேக்கா அரசாங்கம் தான். விஜய் தான் முதலமைச்சராக இருக்கார். முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் தான் காவல்துறை இருக்குது. எனவே இங்கே யார் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணாங்களோ அவங்க செய்த தவறால் தான் நம்ம வெளியே நிற்கிறோம் அப்படின்ற அளவு கூட அவங்களால சிந்திக்க முடியல. உணர்ச்சி வசத்தில் திமுக இங்கே வந்து சரி பண்ணிக்கிட்டு இருக்குன்னு அவங்க நம்புகிறாங்க. ஓ அப்படியா சகோ? ஆமாம் சகோ, ஆனால் இது ரொம்பவே ஆபத்தான போக்கு. கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய உண்மைகளை கவனிக்காமல் கண்மூடித்தனமாக ஒரு தனிநபரை ஆதரிக்கிறது அப்படின்றது ஒரு சமூகத்துக்கு அழிவைத்தான் கொடுக்கும். இவங்க எப்படி நம்பிக்கிட்டு இருக்காங்கன்னா, விஜய் அப்படின்றவர் ஒரு மனித புனிதர், அவர் எந்த தப்புமே செய்ய மாட்டார், ரொம்பவே நல்லவர், ரொம்பவே அப்பாவி, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு நிகரானவர் அப்படின்ற அளவில் தான் இவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் நம்ம யாரும் விஜய் அவர்கள் மீதோ தாவேக்கா அரசாங்கத்தின் மீதோ விமர்சனங்களை வைக்கும்போது இவங்களால தாங்க முடியல. அந்த அளவுக்கு இவங்க ஆள் மனசில் விஜயின் மீதான அந்த ரசிக மோகம் அப்படின்றது ஊறி போய் கிடக்குது. அப்போ இவங்களை என்னதான் சகோ பண்ணுறது? எப்படி தான் இவங்களுக்கு புரிய வைக்கிறது? இவங்களுக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது சகோ. இவங்களா பட்டு திருந்தினா தான் உண்டு. அது வரைக்கும் நம்ம தாவேக்கா கட்சியின் மீதோ விஜய் அவர்கள் மீதோ ஏதாவது ஒரு விமர்சனத்தை முன் வச்சா அது உண்மைதான் இவங்களுக்கு தெரிஞ்சாலும் இவங்க மனசு அதை ஏற்றுக்காது. நம்மளை தான் பிடிச்சி கடிச்சிக்கிட்டு இருப்பாங்க.